குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விக் இல்லாமல் நம்ம வந்து ஹேரை வந்து லென்த்தி பண்ணிக்கலாம், ஹேர் வால்யூமைஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணுவோம். ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கிற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷனாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆயில்ன்றது வந்து ஃபுல்லி ஆயிலிங் பண்ணுறது வந்து கூடாது. பட் தைராய்டு வந்து முடி கொட்டிடுச்சு மேடம், எனக்கு வந்து வச்சது தெரியக்கூடாது, ஏன்னா எனக்கு வந்து இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஹேரை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறீங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இதனால் எந்த இதுவும் வராது, காம்ப்ளிகேஷனும் வராது, பெயினும் இருக்காது. உச்சி வகுடு எடுக்கும்போது முடி பாதி தெரியும், மண்டை தெரியுது, அந்த மாதிரி இருக்கும் முடிவுக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, தூங்கும்போது வலிக்குமான்னு கேட்பாங்க. உண்மையாகவே அதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து மைக்ரோ, நானோ, மினி டிப் அந்த மாதிரி போயிட்டதால அவங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷனும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஐயோ 30,000 என்னால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6,000. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அண்ணா நகர் சில்ப்ரீஸ்ல இருக்கோம் ஃபார் yet another இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு மேம். நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரண்ட்ல எல்லாம் முடி விழுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸினாலே முடி கொட்டுது. இதுக்கு ஏதாவது சிம்பிள் சொல்யூஷன் சொல்லுங்க மேம். இப்போல்லாம் வந்து ஹேர் லாஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பேர் வரி கூட பண்ணுறது இல்லை. ஹேர் தின்னிங் ஆயிடுச்சு, ஹேர் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றது. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் வந்துடுச்சு. ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ புதுமையாக இன்விசிபிள் எக்ஸ்டென்ஷன், டாப்பர், ஹேர் எவ்வளோ வேணுமோ வால்யூமைஸ் பண்ணிக்கலாம். ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கிற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷனாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்விசிபிள் அப்படி இல்லைன்னா மைக்ரோ, நானோ, மினி டிப் அந்த மாதிரி லான்ச் பண்ணி விக் இல்லாமல் நம்ம வந்து ஹேரை வந்து லென்த்தி பண்ணிக்கலாம், ஹேர் வால்யூமைஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். சே எக்ஸாம்பிள் உங்களுக்கே வந்து நம்ம ஒரு ஹேர் வால்யூமைஸ் பண்ணலாம். ஹேர் வந்து எவ்வளோக்கு வைக்க முடியும், அதாவது ஹேர் வச்சதே தெரியக்கூடாது, ஆனால் என் ஹேர் வந்து திக்காக தெரியணும் பார்க்குறதுக்கு. அதுதான் எனக்கு உங்களுக்கு நடக்க போகுது. வாவ், ஓகே, கமான், நம்ம போய் இன்னைக்கு அதை பண்ணுவோம். ஓ ஷியோர். ஹேர் எக்ஸ்டென்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நானோ டிப் சொல்லுவோம். இன்விசிபிள், வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஒரு காலத்தில் வந்து எக்ஸ்டென்ஷன்னா கிளிப்-ஆன்ஸ் மாதிரி வைப்போம், கிளிப்ஸ் மாதிரி வச்சு தான் எக்ஸ்டென்ஷனை வந்து கவர் பண்ணுவோம். இப்போ வந்து அவங்களோட ஹேரில் பெர்மனன்ட் ஃபிக்ஸிங் சொல்லிட்டு ஒரு பீட்ஸ் வச்சு இந்த ஹேரை அவங்க ஹேரோட சேர்த்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். இந்த நானோ டிப் மாதிரி இதுலேயே மைக்ரோ டிப் இருக்குது, இதுலேயே வந்து மினி எக்ஸ்டென்ஷன், மினி டிப் இருக்குது. க்ளூஸ் போட்டு நம்ம ஹேரோட ஸ்டிக் பண்ணுற மாதிரி மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோடது நம்ம நானோ டிப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மினி மைக்ரோ டிப் சொல்லுவோம். மைக்ரோ டிப்பில் அதே மாதிரி பீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். முடியே இல்லைன்னா அவங்களுக்கு இதுலேயும் பண்ணலாம். இதுவும் இன்விசிபிள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் மைக்ரோ டிப். சும்மா ஒரு ஃபங்க்ஷன், பார்ட்டி அந்த மாதிரி போகணுன்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கிளிப்-ஆன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்படி எடுத்து ஒரு ஹேரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷனே தெரியும். நம்ம 100% வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 grams ஆஃப் ஹேர் நமக்கு எவ்வளோ ஹேர் லாஸ் ஆகிடுச்சோ, நார்மலாக பார்த்தீங்கன்னா அபவ் 30-35க்கு மேலே வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து லாஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி வந்து வால்யூம் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் அழகாக வந்து நீங்கள் ஹேரை வந்து எக்ஸ்டென்ஷனை இன்விசிபிளாக உள்ளுக்கு மறைவிடம் இடத்துல வச்சுக்கலாம். இதை கோம் பண்ணலாம், ஷாம்பூவிங் பண்ணலாம், கண்டிஷ்னர் பண்ணலாம், சீரம் அப்ளை பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங் எது வேணாலும் பண்ணலாம். கலர் கூட பண்ணலாம். கலர் வந்து என்னோட ஹேரில் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்மக்கிட்ட வந்து கலர் எக்ஸ்டென்ஷன்ஸே இருக்குது. அந்த ரெமி ஹேரில் கலர் பண்ணி அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறதால உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் பண்ணணும், கலர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் ஹேரில் பண்ணலான்னாலும் இந்த மாதிரி ரெமி ஹேரில் பண்ணி நீங்கள் எக்ஸ்டென்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் ஸ்டைலிங் பண்ணலாம் இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷனை வச்சு. இட்ஸ் அ டெம்ப்ரவரி ஒன். எங்கே வெளியில் போகணுன்னா நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எங்கே இதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில், ஃபோர்ஹெட்டில் ரொம்ப வந்து அவங்களுக்கு ஸ்கேண்டியாக இருக்குது ஹேர் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கிளிப்-ஆன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஜென்ரலாக நம்ம வால்யூமை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க ஹேரையே எடுத்து விட்டோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு பவுன்சியான ஹேர் தெரியும். இந்த மாதிரி ஹேரை வந்து செல்ஃபாக நம்ம வச்சுக்கலாம். இன்னொருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம எப்படி எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஹேர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாஷ் பண்ணலாம், அயனிங் பண்ணலாம். மேபி உங்களோட ஹேர் வந்து ஸ்மூதன் ஹேராக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சுக்கலாம்.
இதே வந்து கர்லி ஹேராக இருக்குன்னா கர்லி எக்ஸ்டென்ஷன்ஸும் கிடைக்கும். கிளிப்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்லேயே சென்டரில் எங்கே அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் see the volume. நீங்கள் எவ்வளோ க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ லென்த்து வைக்கணும்னு நினச்சாலும் எனி லென்த் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஹேரில். ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி அவங்க லேயர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணணும். உங்களோட லேயரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த எக்ஸஸ் ஏர் வந்து ட்ராப் அவுட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து வால்யூம் எவ்வளோ க்ரியேட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? டாப்பர்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு சின்ன டாப்பரை வந்து ஹேர் ஸ்கேல்ப் டாப்பர்னு சொல்கிறது மாதிரி நடு வகுடுலேருந்து ஹேர் லாஸ் ஆனவங்களுக்கு ஸ்கேல்ப் டாப்பரும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சரியான கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்கள் போகலாம் தாராளமாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ரொசீஜரை பார்த்துருப்பீங்க. ஹார்ட்லி எவ்வளோ நேரம் மேம் எடுத்துச்சு இது பண்ணுறதுக்கு? கிராம்ஸ் கணக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் மொட்டை அடித்து முடி வளர்ந்துருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் 2 hours. 100 கிராம்ஸ் ஃபுல்லராக பண்ணணும் ஹேர். இப்போ உங்களை மாதிரி ஹேருக்கெல்லாம் வந்து வால்யூம் பூஸ்ட் பண்ணியிருக்கோம், வால்யூம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், திக்கராக காட்டியிருக்கோம். மேபி ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் ஹேர் போதுமானது. அந்த ஹேருக்கு ஏற்ற மாதிரி தான் கணக்கு எடுத்துகிட்டு பண்ணுவோம். அப்போ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 1/2 hourல வச்சுட்டோம். அது மாதிரி தான். இப்போ எனக்கு என்னென்னா கலர் பண்ணலாம், அயன் பண்ணலாம், ஓகே. பட் சும்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது எண்ணெய் தேய்க்கலாம், எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கலாமான்ற சந்தேகம்லாம் வருது. இப்போ எண்ணெய் தேய்க்கலான்னா நம்ம நார்மலாக ஹேருக்கு ஆயில் தேவையான்னு சொன்னால் இப்போ ட்ரெண்டில் வந்து ஆயிலே வைக்க மாட்டுறாங்க. சூடு தணிக்கிறதுக்கு எண்ணெய் வைக்கலாம். இப்போ அந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக ஒரு உச்சந்தலையில் வச்சுக்கலான்னா எஸ் யூ கேன். அண்ட் ஹேருக்கு இப்போ இந்த மாதிரி ஹேர்லாம் வைக்கும்போது அதில் டிப்பு வரும், அந்த கார்பன்ஸ் இருக்கும், உங்களோட இது கெராட்டின் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னென்னா ஆயிலெலாம் போச்சுன்னா டேமேஜ் ஆகும். ஸோ ஆயில்ன்றது வந்து ஃபுல்லி ஆயிலிங் பண்ணுறது வந்து கூடாது. பட் ஸ்கேல்பில் யூ கேன் அப்ளை ஆயில். அது மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போடுறோம் அப்படின்னா நார்மலாக பண்ணலாம், அந்த மாதிரி நார்மலாக பண்ணலாம். நீங்கள் என்ன வேணால் க்ரென்ச் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஷாம்பு கண்டிஷனரில் என்ன பண்ணிங்கன்னா அகெயின் நம்ம எப்போவுமே நார்மல் ஹேருக்கே என்னன்னு சொல்லுவோம், கெரட்டின் இருக்கும். நம்ம ஹேரில் வந்து பிஹெச் லெவல் கம்மியாக இருக்கிற ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள், சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் கேர் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணால் போதுமானது. நம்ம இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு லென்த் வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும், அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு குட்டி ஹேராகவே பார்க்குறேன், எனக்கு பெரிய ஹேர் வேணும், அதான் இப்போதைக்கு எனக்கு வளராத மாதிரி தெரியுது, நான் அதை வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு வரும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹேர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்க. நம்ம செல்ஃபாக வந்து க்ரூமிங் பண்ணிக்க ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு மேரேஜ்னா அதுக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்து ரொம்ப ஃபோன்லேயே என்கிட்ட கேட்டது என்னென்னா, எனக்கு தைராய்டு வந்து முடி கொட்டிடுச்சு மேடம், எனக்கு வந்து வச்சது தெரியக்கூடாது, ஏன்னா எனக்கு வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் பேசினாங்க, இதனால எதனாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கா, இதனால தலைவலி வருமா, இந்த மாதிரி வச்சா ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வருமா, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஹேரை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறீங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, இதனால் எந்த இதுவும் வராது, காம்ப்ளிகேஷனும் வராதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கன்சர்னை நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி அவங்க வந்து ஃபீல் ஆகியிருக்காங்க. அந்த பொண்ணு டிப்ரெஸ்டாக இருக்கா. அவள் வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமான்னும் போது யோசிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க மதர் செல்ஃபாக என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் பண்ணும்போது அவங்க அதை பற்றி 2-3 வாட்டி யூஸ் பண்ணதால் எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு பண்ணி காட்டணும்னு சொல்லி வர சொல்லி அவங்களுக்கு வந்து அழகாக ஒரு ஃபில்லர், அவங்களுக்கு வந்து அங்கங்கே முடி கொட்டி போயிருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃபில்லர் தான் பண்ணேன். அந்த பொண்ணோட கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது அவளோட பேச்சில் தெரிஞ்சது. ஸோ எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடென்ட், முடி இல்லாதது ஒரு கான்ஃபிடென்ட் லோனஸ் கொடுக்கும், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஜென்ரலாகவே வந்து ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஃபில்லர் பண்ணுறீங்க, பட் ஒரு சர்டன் ஏரியாவில் மட்டும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிருக்கு, இல்லை வந்து ஒரு பேட்சாக முடி போகுது அப்படின்றவங்களுக்கு அந்த பேட்சை கவர் பண்ணுறதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? இப்போது ஜென்ரலாக ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் தின்னிங் ஆயிடுச்சு, எனக்கு ஹேர் வால்யூம் வேணும், ஹேர் லென்த் வேணுன்றவங்களுக்கு இந்த சஜஷன், இந்த மாடியூல் ஒர்க் அவுட் ஆகும். பேட்சியாக போயிருக்கு, எனக்கு அலோபேஷியா வந்திருக்கு, இல்லை வந்து கேன்சர் பேஷண்ட்டும் இருக்காங்க. கேன்சர் பேஷண்ட் நார்மலாக மொட்டை அடிச்சிருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் விக்கு தான் கொடுக்கணும்.
ஆனால் இந்த மாதிரி பேட்சியாக போகுதுன்னும் போது அந்த பேட்சுக்கு மட்டுமே நம்மளோட எக்ஸ்டென்ஷனில், ஆனால் க்ளூ எக்ஸ்டென்ஷன் அது வந்து க்ளூ போட்டு நம்ம ஸ்கேல்போடு சேர்ந்து ஒட்டிடுவோம். அது மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு பண்ணுவோம். வந்த உடனே பண்ணுற ஒரு ப்ராசஸ் கிடையாது. அண்ட் ஹேர் டாப்பர்ன்னு இருக்குது. இப்போ உச்சி வகுடு எடுக்கும்போது முடி பாதி தெரியும், மண்டை தெரியுது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் ஹேர் டாப்பரை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அது வந்து ஒரு கிளிப் ஆன் மாதிரி இருக்கும், எடுத்துக்கலாம், எங்கன்னா வெளியில் போகும்போது வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸி மெத்தடும் இருக்குது. ஆல்சோ மேம் இப்போ வந்து இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறோம் அப்படின்றப்போ இப்போ அத்லெட்ஸ் யாரான்னு இருப்பாங்க, இல்லை ஃபிசிக்கலி நிறைய ஒர்க் பண்ணுறவங்க, ஜிம்முக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக வேர்க்குது அப்படின்னா அது எஃபெக்ட் ஆகுமா? வேர்க்குது வந்து ஒன்றும் ஆகாது. வேர்க்கிறதோ இல்லை வந்து ஸ்விம்மிங் போகிறாங்க அப்படின்னும் போது அதை கவர் பண்ணிட்டு போவாங்க. நார்மல் நம்ம ஹேரை வந்து குளோரின் வாட்டரில் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அட் த சேம் டைம் நிறைய பேர் இப்போ வந்து வண்டி ஓட்டுறாங்க, ஹெல்மெட் போட்டுக்கிறாங்கன்றப்போ ஹெல்மெட் போடுறதுனால கூட ஸ்வெட் ஆகும், பட் அது ஒரு ப்ரெஷரும் கூட. ஹெல்மெட் போடுறது எதாவது அஃபெக்ட் ஆகுமா இந்த மாதிரி? நம்ம கிளாத்தை வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டிங்கன்னா இதனால எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ துணி கட்டிட்டு ஹெல்மெட் போட்டுக்கலாம், அவ்வளோதான். எல்லாமே அவ்வளோ ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்குது. ஈஸி மெயின்டெனன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. தூங்கும்போது வலிக்குமான்னு கேட்பாங்க. உண்மையாகவே அதெல்லாம் இல்லவே இல்லை. அதாவது அந்த பழைய முறைப்படி பண்ணும்போது அது வந்து ரொம்ப திக்கராக இருந்துச்சு, ஃபுல்லராக இருக்கும், அது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா பெரிய பீட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து மைக்ரோ, நானோ, மினி டிப் அந்த மாதிரி போயிட்டதால உங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷனும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, பெயினும் கூட தெரியும். ரொம்ப ஈஸியான ஹேரை நல்ல வால்யூம் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் இவ்வளோலேருந்து மேக்ஸிமம் இவ்வளோ வரைக்கும் ஆகும்னா என்ன மேம் சொல்றீங்க? நாங்கள் வந்து ஒரு விஷயத்த எவ்வளோ சிம்பிளிஃபைடாக பண்ணணும், எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகணும், எல்லாருக்குமே வந்து ஐயோ 30,000 என்னால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சின்னதாக ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6,000லேருந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபில்லர் சொன்னேன், அந்த ஹேர் வால்யூமினைசர், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு 40,000 சொன்னால் நீங்கள் பண்ணிக்கவே மாட்டீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே ஒரு 6,000 30 கிராம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அவங்க வந்து நோன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாமல் ஃபர்தராக ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இது வந்து வைக்கிறது, எவ்வளோ கொடுப்பீங்கன்னு. எல்லாமே ஹேர்னால் அது கோல்டு மாதிரி. நம்ம இந்தியன்ஸ்க்கு தெரியுதோ இல்லையோ, சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் வந்து கோல்டு மாதிரி. ஹேர் வச்சுக்கிறதே வந்து அவங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம். அப்போ நம்மளுடைய ஜென்ரேஷன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இருக்குது, நிறைய பேருக்கு ஹேர் வச்சுக்கணும், ஆனால் ஆசைப்படுறாங்க. இந்த காஸ்ட்டு என்னால் முடியாது. அப்போ நம்ம சிந்தட்டிக் ஹேரை சஜஸ்ட் பண்ண முடியாது. ஹியூமன் ஹேரையே கொஞ்சமான முறையில் எவ்வளோ கிராம்ஸ் வச்சுக்கணும்னு டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபில்லரை வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் 6,000லேருந்து 30,000 வரலும் இருக்குது. சில்ப்ரீஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹாப்பி கொடுத்து அனுப்புவோம். டெஃபினெட்லி. இப்போ எனக்கே வந்து பர்சனலாகவே வந்து நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன், நமக்கு அங்கங்கே ஹேர் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிவாங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.